இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ்ரா. சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போது சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு they have to provide. அது எப்போ ப்ரொவைட் பண்ண முடியலன்னா, போர்டு வந்து ரெசல்யூஷன் எடுக்கணும். அதே மாதிரி லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் வந்த உடனேவே சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துடணும். சப்போஸ் லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து லாஸ்ட் இல்லை டெஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னா, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து in the circumstances of supporting evidence and indemnity and payment of out of pocket expenses incurred by the company, அவங்க வந்து லைக் ரீசனபிள் டேர்ம்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிடணும். ஒரு ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் நம்பரும் ஒரு ஒரு நம்பர் மாதிரி இருக்கும்டா சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ். சப்போஸ் ஷேர்ஸ் ஆன் டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம்னா சாஃப்ட் காப்பி, திஸ் நம்பரிங் வந்து இருக்காது. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ல வந்து காமன் சீல் இது இப்படி இருக்கும். ஆயிஷா, நீங்க பார்த்திருக்கீங்களாடா சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் ஏதாவது ஆயிஷா? பார்த்தது இல்ல. எப்படின்னு காமிக்கிற பாருங்க. இதுதான் ஸ்டாக் ஷேர் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இங்க நேம் ஆஃப் த கம்பெனி இருக்குங்கண்ணா, இருந்துட்டு திஸ் இஸ் டு சர்டிஃபை அப்படின்னு சொல்லி கம்பெனி நேம் இருக்கும். யாருக்கு வந்து சர்டிஃபை பண்றாலோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்படி இருக்குங்கண்ணா. This is to certify that issued certificate was the தெரியலையே this one. So இது the shares subject to memorandum and articles of association of the company. Amount வந்து herewith is paid up of each share. equity shares இவ்வளோ, ஒரு ஷேரோட விலை இவ்வளோ, ஃபோலியோ நம்பர் என்ன, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இப்போ ஆயிஷானா ஆயிஷா இல்லை மித்ரானா மித்ரா எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்குறாங்க இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இதுலேயும் இருக்கும், வேர்ட்ஸ்லேயும் இருக்கும், ஃபிகர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ பை யாரு, டைரக்டர் யாரு, இது எல்லாமே கொடுக்கறது தான் சர்டிஃபிகேட். So process of issuing duplicate share certificate. Okay. இதெல்லாம் தான் கண்ணோம் ஷேர் சர்டிஃபிகேட். சி இதெல்லாம் இந்த மாதிரி 1990s இருந்தது. இப்போ ஷேர் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹார்ட் காப்பியா இருந்தது. சாஃப்ட் காப்பியா இருந்தது, அப்புறம் ஹார்ட் காப்பியா மாறிடுச்சு. அதுல வந்து காமன் சீல் இருக்கும், 2 டைரக்டர்ஸ் சைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு டைரக்டர் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி ஃபெசிமைல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்கடா.
சப்போஸ் வந்து பை மீன்ஸ் ஆஃப் எனி மிஷின் எக்யூப்மெண்ட் ஆர் மெக்கானிக்கல் மீன்ஸ் அந்த ஸ்டாம்ப் இது மாதிரி இருக்கும்ல ஃபெசிமல் சிக்னேச்சர்னா எப்படி இருக்கும்? இதான் ஃபெசிமல் சிக்னேச்சர். இந்த இதுவா போடுறாங்கல்ல, சிஸ்டம்ல போட்டு பண்றாங்கல்ல, அதான் ஃபெசிமல் சிக்னேச்சர். இப்படி இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சிக்னேச்சர் மாதிரி இருக்கும். அதான் வந்து ஃபெசிமல் சிக்னேச்சர். நந்தனா, குட் ஈவினிங் செல்லம். குட் ஈவினிங். ஸோ அதெல்லாம் தான் ஃபெசிமல் சிக்னேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து மிஷின் மூலமாக எக்யூப்மெண்ட் மூலமாக பண்ணுவாங்க. அது மூலம் அப்புறம் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வந்து டு பி இஷ்யூட் அண்ட் ஃபார்ம் நம்பர் SH1. ஓகேவா? சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஷால் பி இஷ்யூட் இன் ஃபார்ம் நம்பர் SH1. அதில் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எவ்ரி ஷேர் சர்டிஃபிகேட் வில் பி, அது தவிர ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அவங்களோட இதெல்லாம் வந்து இந்த ரிஜிஸ்டரில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. செக்ஷன் 46 என்ன சொல்றதுன்னா, ஷேர் இஸ் ஹெல்ட் இன் டெபாசிட்டரி ஃபார்ம்னா அப்போ ரெக்கார்ட் ஆஃப் தி டெபாசிட்டரி ஃபார்ம் இஸ் பிரைமா ஃபேசி ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பெனிஃபிஷியல் ஓனர். ஸோ ஃபார்ம் நம்பர் SH1. ஃபார்ம் நம்பர் SH1ன்றது வந்து டியூரிங் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ். அவ்வளோதான். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ டு கிவ் யூ அ ரீகேப், ஷேர் சர்டிஃபிகேட் வந்து சாரி, ஷேர் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து போர்டு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் கொடுக்குற ஸ்டேஜ்லேயே ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் லாஸ்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து இட் வில் பி இன்கர்ட் பை தி கம்பெனி. ஓகேவா? ஸோ போர்டு என்ன சொல்கிறாங்களோ அது வந்து கம்பெனி இன்கர் பண்ணி முடிச்சிடணும். ஒவ்வொரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேருக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் நம்பர் இருக்கும். ஆனால் டிமேட்ரிலாஸ் ஆனதுக்கப்புறம் இப்போலாம் அதுக்கு நம்பர் கிடையாது. சர்டிஃபிகேட் எப்போவுமே காமன் சீல் இருக்கணும். 2 directors or by a director and a company secretary. அது ஒன்று. See, company which does not have a common seal, na, share certificate shall be signed by 2 directors or by a director and the company secretary, where the company has appointed a company secretary. Directors வந்து shall be deemed to have signed this share certificate. எப்போவுமே share certificate கண்டிப்பாக சைன் பண்ணோம். If a signature is printed as a facsimile signature, ஓகேவா, by means of a machine, equipment or other mechanical means. எப்போவுமே அதில் ஃபெசிமல் சிக்னேச்சர் இருக்கணும். என்கிரேவிங் இன் மெட்டல் ஆர் லித்தோகிராஃபி ஆர் நாட் பை மீன்ஸ் ஆஃப் எனி ரப்பர் ஸ்டாம்பர். இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபார்ம் நம்பர் SH1ல இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸை வந்து எப்போவுமே இஷ்யூ பண்ணியிருக்கணும். இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன்ல கண்ணா, இதுதான் கீவேர்ட்ஸ். ஓகே. அண்ட் இந்த எல்லா ஷேர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அதாவது ஆயிஷா LNT 40,000 அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் இருக்கணும். மித்ரா LNT 30 ஷேர்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் இருக்கணும். எல்லாமே ப்ராப்பராக லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸில் இருக்கணும். அவ்வளோதான் ஷேர் சர்டிஃபிகேட். இஷ்யூ ஆஃப் ரெனியூடு ஷேர் சர்டிஃபிகேட். ரெனியூடு ஷேர் சர்டிஃபிகேட்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? மித்ரா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எப்போ தெரியுமாடா நடக்கும்? நான் வந்து அந்த ஷேர் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. மியூட்டிலேட்டட்னா என்ன அர்த்தம்னா,
பாருங்க loss losing our share certificate. இது வர மாட்டேங்குதுடா. Damaged or incomplete potentially to the point where it is no longer recognized யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருக்குங்கண்ணா, அதான் மியூட்டிலேட்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிழிஞ்சு இருக்கும் கரெக்டா எங்க அது பேர் என்ன நம்பர் இருக்கணுமோ அங்க நம்பர் இருக்காது, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதெல்லாமே அழிஞ்சு போயிருந்தது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மியூட்டிலேட்டட். அந்த மாதிரி ஓல்டு இல்ல கிழிஞ்சு போயிருக்கு, இல்ல நஞ்சு போயிருக்கு, இல்ல ஃபாண்ட்லாம் மாறிடுது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூ வில் ஹாவ் டு கோ ஃபார் அ ரெனியூட் ஷேர் சர்டிஃபிகேட். இப்போ 2015 ஃப்ளட்லாம் வந்தது இல்லையா, அப்போ எல்லாமே போயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல மியூட்டிலேட்டட் ரெனியூட் ஷேர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வாங்கிப்பாங்க. த கம்பெனி மே சார்ஜ், அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, நாட் எக்ஸீடிங் 50 per certificate on splitting or consolidating of share certificate, replacement of share certificate in cases of defaced, mutilated, torn or old or worn out. இப்போ இப்போ it such cases it should be stated என்னன்னு சொல்லணும்னா issued in lieu of share certificate number so and so கொடுத்துட்டு subdivided replaced on consolidation. and எப்பவுமே இப்போ வந்து ஹைகோர்ட்டே வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல வயநாடுல ஃப்ளட்னு வச்சுக்கோங்க கண்ணா, ஓகேவா, அதனால ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் வந்து இதுவா எடுத்து எக்ஸாம்பிள் இதெல்லாம் 1990s சொல்றேன். ஷேர் சர்டிஃபிகேட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இருப்பாங்க அந்த அந்த ஏரியால அந்த டைம்ல கொடுத்ததுக்கெல்லாம் வந்து வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் அதனால போயிடுது, அதனால சப்டிவைட் ஆகி இதுவாயிடுது, ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கம்பெனி வந்து ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது, பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ when it is sanctioned by high court or central government they ought to get it without cost, free of costல நல்லோம். அதே மாதிரி எல்லா existing share certificateயும் by new certificates வந்து upon subdivision or consolidation, ஒரு merger ஆயிருக்கு, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி merge ஆயிருக்கு, இல்ல demerger ஆயிருக்கு, இல்ல internal reconstruction, external reconstruction, அந்த மாதிரி different types of arrangements இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் இருக்கும்போது வித்தவுட் ரெக்வயரிங் ஓல்ட் சர்டிஃபிகேட்ஸ் டு பி சரண்டட் வரும்போது the details of such nature வந்து கண்டிப்பா ரிஜிஸ்டர்ல என்டர் ஆகி இட் should be maintained for this purpose. ஸோ இதுல மெயினா என்னெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த வேர்ட்ஸ்லாம் defaced, mutilated, torn or old, worn out, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக எந்த ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டும் இதுவா எடுத்து டெஸ்ட்ராய் ஆயிடுதுன்னா ரினியூவல் இஸ் பாசிபிள் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், ஒரு நாட் எக்ஸீடிங் 50 ரூபா. In case if it's been no, very much clearly told by the high court or the central government that this is all because of a specific reason and free of cost வந்து இந்த ஷேர் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா the company has to go by it. இது வந்து இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்போ வரும் அப்படின்னா மர்ஜர் டைம்ல, டிமர்ஜர்ஸ், ஸ்பின் ஆஃப்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் அமால்கமேஷன் டைம், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி டைம்லலாம் இந்த விஷயம் இது வந்து நடக்கும். ஓகேவா? டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட், சி ரெனியூடு ஷேர் சர்டிஃபிகேட்ன்றது வந்து certificate shall not be issued either in exchange for which are divided replacement of those which are defaced. இது renewed. டூப்ளிகேட்ன்றது வந்து எப்படின்னா லாஸ்ட் ஆயிடுத்து, ஓகே, when it is surrendered அப்போ வந்து இந்த டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் வரும். ஆனா டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி போர்டோட கன்சென்ட்ல தான் அது பண்ணணும். டூப்ளிகேட் இது அங்க மேல இங்க மேல என்ன எழுதுறாங்க அவங்க எழுதும்போது issued in lieu of share certificate நம்பர் எழுதுறாங்க. இங்க என்ன எழுதுறாங்க, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இஸ் issued, டூப்ளிகேட் issued in lieu of share certificate, இந்த மாதிரி எழுதி மேல தரணும், அதை ஸ்டாம்ப் பண்ணணும். அது வந்து ப்ராப்பரா பெரியசா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்.
ஒரு டூப்ளிகேட் இஷ்யூ பண்ணும்போது என்னலாம் ஆகும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஸ்டோலன் ஆயிடுச்சுன்னா போலீஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் ஒன்று கொடுக்கணும். கம்பெனி கிட்ட ப்ராப்பரா அந்த காப்பி ஆஃப் தி எஃப்ஆர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கொடுத்தானாக்கா அவங்க போர்டில் வந்து அப்ரூவல் பண்ணி சரி இவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட்டை ப்ராப்பரா இட் வில் பி மார்க்ட் அஸ் அ டூப்ளிகேட் அண்ட் ஷோ தி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்பர். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா கண்ணா எல்லாருக்கும்? இங்க அடிஷனலா போடுறேன், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மித்ரா புரியுறதா? மித்ரா நந்தனா புரியுறதாடா? ம். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஐயோ சாரி, ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ம். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டாம்ப்டு ப்ராமினென்ட்லி அப்பியரிங். அப்புறம் வந்து இன் கேஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ்னா 45 நாளைக்குள்ள கொடுக்கணும் அந்த ஃபார்ம் கொடுத்ததுலேருந்து. அப்புறம் இப்போ வந்து டீஃப்ராட் வித் இன்டென்ட் டு டீஃப்ராட் இஷ்யூஸ், டீஃப்ராட் பண்றதுக்காகவே கம்பெனி வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா சில பேர் வந்து டூப்ளிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு டீஃப்ராட்லாம் நடக்கும், ஃப்ராட் நடக்கும். அப்போ வித் ஃபைன் ஷுட் நாட் பி லெஸ் தென் 5 times the face value of the shares involved in the issue of duplicate certificate. See 5 times to 10 times ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஓகேவா? ஆர் 10 crores whichever is higher, அது வந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஸோ இதான் டூப்ளிகேட் ஷேரோடது. இதான் டவுட்டா? ஷேர் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வாங்குறது, ரெனியூடு சர்டிஃபிகேட்ன்றது வந்து எப்போ மேஜரா வந்து இங்கே தான் நடக்குங்கண்ணா. இந்த மர்ஜரு, அக்வசிஷனு, டிமர்ஜர், ஸ்பின் ஆஃப், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி டைம்ல ரெனியூடு கிடைக்கும். டூப்ளிகேட் ஷேர்ஸ்ன்றது தொலைஞ்சு போயிடுத்து, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, கிழிஞ்சு போயிருக்கு, அந்த மாதிரி டைம்ஸ்ல இது வந்து ரெனியூட்லயும் கிடைக்கும், டூப்ளிகேட்லயும் அதே ரெண்டு ரீசன் தான். அப்புறம் இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் ஷேர்ஸ். டூப்ளிகேட் ஷேர்ஸ் தான் இப்போ பார்த்தோம். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். மித்ரா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்லுங்க செல்லம். என்ன மாதிரி? இல்ல, ஈக்விட்டி ஷேர் மூலமா தான், ஈக்விட்டி ஷேர் மூலமா தான் கொடுக்குறோம். கிஃப்ட் எல்லாம் கிடையாது செல்லம். இல்லடா, அது ஒரு மோட்டிவேஷனுக்காக கொடுக்கறது, ஆனா ஷேர்ஸா தான் கொடுக்குறோம். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் issued by the company to its directors. சூப்பரா ஒரு ஐடியா எடுத்து வச்சிருந்திருப்பாரு, அவர் வந்து பண்ண ஒரு விஷயம் வந்து பிசினஸ் அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாவே கம்மியான விலைக்கு அதர் தேன் கேஷ், ஃபார் கன்சிடரேஷன் ஆர் அதர் தேன் கேஷ்
for providing their know-how or making available rights in the nature of intellectual property னா அவரோட ஐடியாஸ் அவரோட நாலேஜ் ஷேர் பண்ணி எடுத்துட்டு கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது ஸ்வெட்டுனாலே என்னடா கடினமாக உழைக்கும் பொழுது வருகிறது தானே ஸ்வெட்டு. அப்பனா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ எம்ப்ளாயி மீன்ஸ் பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயி ஆஃப் அ டேரக்டராக இருக்கலாம் இன் இந்தியா, அவுட் சைட் இந்தியா, ஆர் ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் தி கம்பெனி. வேல்யூ அடிஷன்ஸ்னா என்னன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் டிரைவ்டு பை த கம்பெனி பிகாஸ் அவர் ஒரு எக்ஸ்பர்ட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதனால எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து கம்பெனியோட பிராண்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்த கம்பெனியோட அதனால வந்து பிற கிளைண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல பேர் வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுப்பாரு. Sweat equity shares provides the company may issue sweat equity shares under the conditions fulfill ஆகணும் சொல்லமா. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா வேணும், ஓகேவா. அந்த ரெசல்யூஷன்ல எவ்வளோ ஷேர்ஸ், மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, யாருக்கு கொடுக்க போறோம், என்ன கிளாஸ் ஆஃப் டைரக்டர், என்ன கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிளீனாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா செபி சொல்றபடி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணோம், ஓகேவா. இல்லை அது லிஸ்டட் கம்பெனி கிடையாது அப்படின்னா கம்பெனி அதர் தென் லிஸ்டட் கம்பெனி வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணவே முடியாது. அதே ரிப்பீட் தான். ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த கேஷ் ஃபார் ப்ரொவைடிங் நோ ஹவ் இன் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் வேல்யூ அடிஷன்ஸ் அன்லெஸ் த இஷ்யூ இஸ் ஆத்தரைஸ்டு பை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிஸ்டட் மட்டும்தான் பண்ண முடியும், நாட் லிஸ்டட் பண்ண முடியாது. நோ, ஓகே. அப்புறம் அதோட எக்ஸ்பிளேட்டரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று அட்டாச் இருக்கணும்டா. கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருதா ஐஷா, ஓகேவா. இதோட கனெக்ட் அப்படியே நீங்க கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல படிப்பீங்க. நீங்க பாத்துட்டீங்களாடா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மித்ரா ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் சொல்ல. நந்தனா பாத்துட்டாங்க இல்ல நந்தனா, நீங்க பாத்துட்டீங்களா செல்லம்? நந்தனா இருக்காங்களா? ஆ, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பாத்துட்டீங்களா நந்தனா? சூப்பர். ஸோ ஸோ explanatory statementன்றது எவ்வளோ தூரம் to be annexed to the notice of the general meeting shall contain the following particulars. Date of board meeting at which the proposal for issue of equity shares was approved. எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அப்ரூவ் பண்ணாங்க, என்ன ஜஸ்டிஃபிகேஷன், எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு இது பண்ணாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இது பண்ணாங்க, என்ன டேரக்டர்ஸோட கிளாஸஸ் என்ன, அவங்க எம்ப்ளாயீஸ் டு whom such sweat equity shares are to be issued. Basis of valuation என்ன, terms and conditions including basis, time period of association of such person with the company. அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க கண்ணுமா, இந்த ப்ரமோட்டருக்கும் டேரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, கீ மேனேஜர் பர்சனல்லாம் யாரா மித்ரா, சூப்பரா சொல்லுவீங்களேடா, சொல்லுடா. வெரி குட். அவங்க சூப்பர் செல்லம். ஆனா அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க கண்ணா. கீ மேனேஜர் பர்சன் யாரெல்லாம் கண்டிப்பா வரும். ஆ, பட் மெஜாரிட்டி கவர் பண்ணிட்டீங்க, குட். இவங்களாம் தான் சொல்லுமா கீ மேனேஜர் பர்சன். ஐயோ, இவங்களாம் தான். இவங்களாம் தான் சொல்லுமா, ஓகே. ஸோ கீ மேனேஜர் பர்சன் போடும்போது இவங்களாம் நீங்கள் எழுதலாம். இது ஒரு எவ்வளோ மார்க்குக்கு வந்து மித்ரா அது? 4 மார்க்ஸ்க்கா? கீ மேனேஜர் பர்சன் 7 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் வச்சுலாம். ஆ,
சொல்லுமா 7 marks ராக்கணும் கீ மேனேஜர் பர்சனல் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கம்பெனி செக்ரட்டரி ஹோல் டைம் டைரக்டர் லால ஃபுல் மார்க் கொடுப்பான் நீங்க செக்ஷனும் கான்டென்ட்டும் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும் 51 ஆ தெரியுறதாடா ஐஷா மித்ரா தெரியுறதா நந்தனா தெரியுறதாடா ம் ஸோ செல்லம் இந்த ஸ்வெட்டி குடி ஷாஸ் கார்ப்பரேட் அக்கௌண்ட்லிங்லேயும் இப்போ இம்பார்ட்டண்ட்டு தியரிக்கு லாலி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஷால் பி அடுத்தது வந்து டைல்யூட்டட் டிபிஎஸ் டைல்யூட்டட் டிபிஎஸ்ன்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட்ரா என்னன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் பர் ஷேரை கால்குலேட் பண்ணுறது தான் டைல்யூட்டட் டிபிஎஸ் புரிஞ்சுதா ஸோ த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஷால் பி வேலிட் ஃபார் மேக்கிங் த அலாட்மெண்ட் வித்தின் த பீரியட் ஆஃப் நாட் மோர் தென் 12 months from the date of passing the special resolution செல்லம் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கம்பெனி வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் நாட் மோர் தென் இங்கே போடுறாங்கண்ணா 15% of the existing paid up share capital or shares of the issue value of 5 crores whichever is higher அது ரெண்டும் தான் முக்கியமான த்ரெஷோல்ட் லிமிட் ஓகேவா அதே மாதிரி the issuance of equity capital shall not exceed 25% of paid up equity capital at any time 3 வருஷம் லாக் பண்ணிடுவாங்க ஃப்ரம் த ரேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஸ்டார்ட் அப் இருக்காங்கல்லடா ஸ்டார்ட் அப் கம்பெனி மே இஷ்யூஸ் பெட்டி குட் நாட் எக்ஸிடிங் 50%. இங்க செல்லம் இங்க 15% நார்மல் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏன்டா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆ அதுதான் அங்க மேட்ரே இல்ல புரியுதாடா ஆயிஷா கரெக்ட் அவளுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க கரெக்டா ஸோ அதான் இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஃபார்ம் நம்பர் SH3 இங்க பாருங்க செல்லம் ஃபார்ம் நம்பர் SH3ல கண்டிப்பா சப்மிட் பண்ணோம் ஓகே ஓகேவா இப்போ அதான் ஸோ என்ட்ரிஸ் வந்து ஷுட் பி authenticated by the company secretary or by any other person authorized by the board இது ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுங்க ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் செர்டிஃபிகேட் ஷேர்ஸ்ன்றது எதில் வரணும் ஃபார்ம் நம்பர் SH3 அவ்வளோதான் ஆயிஷா ஏதாவது டவுட் இருக்காடா இது வரைக்கும் ஆயிஷா மேடம் ஆயிஷா மேடம் மித்ரா மேடம் நந்தனா நந்தனா நீங்க லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே வாங்க செல்லம்மா ஓகே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அலைனப் ஆகும் சரியா ஸோ இந்த தியரியும் உங்களுக்கு அங்கே வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லடா ஓகே சூப்பர் இது வரைக்கும் புரிஞ்சுதாடா ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஸ் ஷேர்ஸ் டூப்ளிகேட் ஷேர்ஸ் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் வெட்டி இது வரைக்கும் நல்லா கான்டெக்ட் புரிஞ்சுதா ஏதாவது டவுட் இருக்கா
குட். இங்க பாருங்க செல்லம், போனஸ் ஷேர்ஸ். மித்ரா, இப்ப நீங்க போனஸ் ஷேர் சொல்லணும் மித்ரா. நீங்க சொல்லணும் இல்ல அந்த நான் சொல்லணும்? எதுக்குடா போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க? நம்ம டிடில கூட பார்த்தோமே செல்லம்மா மித்ரா. என்னது போனஸ் ஷேர்ஸ்னா? நந்தனா சொல்லுங்க நந்தனா. ஆயிஷா கூட இருந்தாங்களே டிடிக்கு. சொல்லுங்க ஆயிஷா. கரெக்ட். எதுக்குடா ஃப்ரீயா தரணும்? எதுக்கு ஃப்ரீயா தரணும்? யாரோட ஃபினான்ஷியல் பொசிஷனா? போனஸ் ஷேர்ஸ் தந்தானா கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி ரைஸ் ஆகும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கம்மியாயிடும் செல்லம் போனஸ் ஷேர்ஸ் தந்தானா. இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கம்பெனிக்கு அதனால என்ன லாபம்? ம்ஹும். இல்ல, யோசிங்க. அதாவது ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும்டா. டிவிடெண்ட்ஸா கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும் தெரியுமா மித்ரா? இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்காம இருக்க கூடாதுன்றதுனால சரி போனஸ் ஷேர்ஸ் ஆதி கொடுக்கலாம், ரிசர்வ்ஸ்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து. ஓகேவா? அதுதான் வந்து போனஸ் ஷேர்ஸ். ஓகேவா? In case of situations when the company does not declare dividends, though they are having profits, in order to like in the absence of dividends, if they would, they when they declare shares to the no shareholders on a pro rata basis for the existing members, it is called as bonus issue of shares. இது புரிஞ்சுதாடா மித்ரா? பர்பஸ் புரிஞ்சுதா மித்ரா? மித்ரா. ஆ. போனஸ் ஷேர்க்கா? போனஸ் ஷேர் ஆஃப் எய்ச்சர் மோட்டார். எய்ச்சர் மோட்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பெனி பேரு. ம். ஆ. இந்த கம்பெனி என்ன பண்ணான்னா 2000 2000 எய்ச்சர் மோட்டார். இப்பாரு செல்லம்மா, 1999. ஓகேவா? 1:2 ரேஷியோல கொடுத்துருக்கான். போனஸ் அப்படின்னா என்ன? இவங்க ரெண்டு ஷேருக்கு
அதாவது 1:2னா என்ன தெரியுமா செல்லம்? 2 எக்ஸிஸ்டிங் ஷேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஷேர் குடுக்குறது. 2 ஷேர் கரண்டா இருக்கவங்களுக்கு ஒருத்தர் குடுக்குறது. 5 ஷேர் கரண்ட் இருக்கிறவங்களுக்கு 2 குடுக்குறது. அதான் போனஸ் இஷ்யூன்றது. ஏன்னா என்ன ஸ்லோவா இல்ல, இவங்க தான் குடுத்தா மாதிரி ஞாபகமா இருக்கு. சரி இப்படி சொல்றேன் செல்லம்மா. ஃபர்ஸ்ட் போனஸ் வந்து ஃபோர்த் போனஸ் வந்து போனஸ் இஷ்யூ வந்து ஜூலை 27 கொடுத்தாங்க எல்என்டி. ஓகேவா? 2 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் ஷேர் இருந்துச்சு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி 2 எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ். இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர் ஹோல்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியாடா? பட் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கம்மியாயிடும். புரிஞ்சுதா மித்ரா? இதுல என்ன ஆகும்னா தே வில் கேபிட்டலைஸ் பார்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ்னா ரிசர்வ்ஸ் நல்லா வச்சிருப்பாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ரிசர்வ்ஸ் நல்லா வச்சிருப்பாங்க. அதுலேருந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரிசர்வ்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக டிவிடெண்ட் அந்த வருஷம் டிக்ளேர் பண்ணாம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து எடுத்து போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ₹1 கூட பே பண்ண வேண்டாம். ஓகேவாடா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது. If you held 500 LNT shares and did not sell or modify only, your share count would have increased to 4,000 shares by the time of last bonus. சொல்லுங்கம்மா. சரிடா, அது ஒரு 1 minute கேச்சு இது கொடுத்துட்றேன் அக்செப்ட். ஸோ அதுதான் கண்ணம்மா போனஸ் இஷ்யூ. இது புரியுறதாடா? லாசன் அண்ட் டர்போ இது செல்லம். ம் நந்தனா உங்களுக்கு புரியுதா? ஐஷாக்கு புரியுதா? நான் இங்க போடுறேன். ஸோ போனஸ் ஸோ போனஸ் இஷ்யூன்றது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ரம் கார்பரேட் அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து பண்ணணும். போனஸ் இது செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து பண்ணோம். கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ்லேருந்து பண்ணோம். ரீவாலுவேஷன் அசட்ஸ்லேருந்து ஏதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுக்கு போனஸ் ஷேர்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி போனஸ் ஷேர்ஸை வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆத்தரைஸ் பண்ணாலும் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி அது ஜென்ரல் மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் போனஸ் ஷேர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ் ரீகலெக்ட் பண்ண முடியுதாடா நந்தனா நம்ம படிச்சதெல்லாம்? மித்ரா, இந்த போனஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஃபுல்லி பேய்டுக்கு மட்டும் தான் போனஸ் ஷேர்ஸ் பண்ண முடியும். நான் வந்து இந்த கிரெடிட்டருக்கு ரீபேமெண்ட் பண்ணல, இந்த டெபிச்சர்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ரீபேமெண்ட் பண்ணல, நான் வந்து ஃபைனல் கால் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக நடக்கல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, போனஸ் ஷேர்ஸ் பக்கமே தலை காட்டவே கூடாது கம்பெனி. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஸோ ஆயிஷா, நந்தனா, மித்ரா, ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இது எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு படிச்ச கான்டெக்ட் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி ஃபார் யர் லா பட் ஃபார் யர் கார்பரேட்டிங் அக்கௌண்டிங் ஆல்சோ. ஓகேவா? சூப்பர் செல்லம். நாளைக்கு வி வில் டேக் அப் திஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் ESOP. நந்தனா நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பாக வந்துருங்க செல்லம். ஓகே? நந்தனா, ஆயிஷா, மித்ரா எல்லாரும் நான் கண்டிப்பாக வந்துடுறேன். தேங்க்யூ செல்லம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கண்ணா. பை பை. ஆ கீர்த்தனா, குட் ஈவினிங் கீர்த்தனா.
Good evening.